ஸோ வாட்டரிங்கில் நிறைய டிப்ஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இந்த வாட்டரிங் பண்ணுற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கார்டனிங் பண்ணுறவங்க சப்போஸ் சரியாக வரல, சொதப்புது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாட்டரிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறீங்களா இல்லையான்றத கேட்டுக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேங்க வாட்டரிங்கில். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மேல்மண் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஈவினிங் டைம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க. ஸோ வந்து மார்னிங் தண்ணி ஊற்றலாம், ஆனால் ஈவினிங் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். மூணாவது பாயிண்ட்டு, செடி இருக்கோ இல்லையோ அந்த மண்ணுக்கு தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நாலாவது பாயிண்ட்டு, கார்பரேஷன் வாட்டர் முடிஞ்ச அளவுக்கு ஊற்றாதீங்க, போர் வாட்டர் ஊற்றுங்க. ஏன்னா கார்பரேஷன் வாட்டரில் குளோரின் இருக்கும். ஸோ அதனால் அந்த வாட்டரை ஊற்றாமல் போர் வாட்டர் ஊற்றுங்க.